எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வெறும் இந்த மாதிரி பினான்சியல் புக்ஸ், பர்சனல் பினான்ஸ் புக்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சாவே நம்மளோட பாவர்ட்டி போயிடும், நமக்கு வெல்த் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. நம்ம எத்தனை பர்சனல் பினான்ஸ் புக் படிச்சாலும் சரி, எல்லா பினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் காமனா சொல்ற சில விஷயங்கள்ல ஒரு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, சேவிங்ஸ். நம்ம எல்லாருமே செலவு போக தான் சேமிப்பு பண்றோம், ஆனா அது ஆக்சுவலா தப்பு. சேமிப்பு போக தான் செலவே பண்ணணும். சேலரி என்ன வேணாலும் இருக்கட்டும், இன்கம் நமக்கு எவ்வளவு வேணா வரட்டும். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு 30,000 வருது அப்படின்னா, அந்த 30Kல அவனுக்கு என்னென்னலாம் வாங்கணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஐயோ சேவ் பண்றதுக்கு காசே இல்லையே, சோ நம்ம அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்க கூடாதுங்கிறாங்க பினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவு இன்கம் நமக்கு வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஒன்னு எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ்ல தான் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேமிப்பு போக தான் செலவு இருக்கணும், செலவு போக சேமிப்பு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, நமக்கு அது கம்மி விலையிலேயே அது குவாலிட்டியாவும் ரொம்ப வருஷத்துக்கு நீடிக்கிற மாதிரியும் நம்மளோட தேவையை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியும் அது நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குறதும் அது தப்பு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்குன்னு ஒரு நீட் இருக்கும், அந்த நீடுக்கு ஒரு 20,000 போன் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு 40,000 போனோ இல்ல ஒரு 60,000 ருபீஸ் போனோ வாங்குறது தப்பு அப்படிங்கிறாங்க அவங்க. இப்ப நமக்கு அன்றாட வாழ்க்கையில எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்றதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை, நமக்கு ஒரு வெஹிக்கிள் தேவை. அந்த வெஹிக்கிளை 2 lakh ருபீஸ்லயே வாங்க முடியும் அப்படிங்கும் போது 10 lakhs இல்ல 15 lakhs இல்ல 5 lakhsலயோ அதை வாங்குறது அது தப்பு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரிதான் அவங்க எல்லா இதுக்கும் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் உண்மை இருக்கு. 200 ருபீஸ் வாட்சை விட 2000 ருபீஸ் வாட்ச் நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும், ரொம்ப வருஷம் ரிப்பேர் ஆகாம நல்லபடியா அது ரன் ஆகும், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா 2000 ருபீஸ்க்கு நல்ல வாட்ச் இருக்கும் போது 20,000 ருபீஸ்க்கு வாட்ச் வாங்குறது தான் அவங்க தப்புங்கிறாங்க. அதுக்குன்னு அவங்க 20,000 வாட்சோ இல்ல 15 lakhsக்கு பைக்கோ இல்ல 1 crore காரோ இதெல்லாம் அவங்க வாங்க கூடாதுன்னு சொல்ல. நம்மளோட இன்கம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். நம்மளோட இன்கம் எவ்வளவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் ஒன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சேவிங்ஸ் நம்மளோட சேலரியில இல்ல இன்கம்ல 2% பண்ணிக்கலாம், இல்ல 5% பண்ணிக்கலாம், இல்ல 10% பண்ணிக்கலாம். அது அவங்க முடிவெடுக்கிறது, எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். ஆனா அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் கொஞ்சமாச்சு ரீசனபிளா இருக்கணும். இப்போ ஒருத்தனுக்கு 20,000 ஒரு மந்த்லி வருது அப்படின்னா, வெறும் 1 ரூபி அவன் மந்த்லி சேவ் பண்றதுனால எதுவுமே மாறிடாது. அவன் சேவிங்ஸ் ஒரு லெவலுக்காச்சும் அவன் சஸ்டெயின் ஆகிற மாதிரி அந்த சேவிங்ஸ் இருக்கணும். இன்கம்ல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் லெவல்ல சேவிங்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதிகமா செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சில பேர் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் மந்த்லி லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் மந்த்லி crore கணக்குல பிசினஸ்ல டர்ன் ஓவர் ஆகுது, நாங்க எதுக்கு சேவ் பண்ணணும், நாங்க எதுக்கு கம்மியா செலவு பண்ணணும், எங்க கிட்டதான் காசு இருக்குல்ல, ஒரு மாசத்துல இருக்கிற மொத்த லட்ச பணமும் தீர்ந்தாலும் அடுத்த மாசமும் மறுபடியும் அதே மாதிரி லேக்ஸ் கணக்குல அமௌண்ட் வந்துரும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் அது மாசம் மாசம் வெறும் 10,000 15,000 20,000 அப்படி ஏர்ன் பண்றவங்க தான் பண்ணணும் இல்ல. மந்த்லி லேக்ஸ் கணக்குல ஏர்ன் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல crore கணக்குல பிசினஸ் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களும் அந்த சேவிங்ஸ் ஹேபிட் வச்சிருக்கணும், அவங்களும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பினான்சியல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எங்க கிட்டதான் லட்சக்கணக்குல பணம் இருக்குல்ல, நாங்க எது கம்மியா செலவு பண்ணணும், நாங்க ஆடம்பரமா செலவு பண்ணலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இத பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணிட்டு பாக்கி பணத்தை சேரிட்டியில அவங்க கொடுக்கறது தான் நல்லது. சோ இப்ப அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ், செகண்ட் நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கணுமே ஒழிய ரொம்ப எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பென்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளதான் இந்த இஎம்ஐ வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறது எல்லாமே வரும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அந்த அமிர்தம் உணவா இருந்தாலும் சரி, இல்ல பணமா இருந்தாலும் சரி, இல்ல பணத்தை வச்சு நம்ம செய்யற செலவா இருந்தாலும் சரி.